இன்றைய வேத வாசிப்பு மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்து இருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டு அவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இன்றைய நற்செய்தியின் தலைப்பு அன்பான எச்சரிப்பு. 2010ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவை சுனாமி தாக்கி 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஆனால் சுனாமி எச்சரிக்கை அமைப்பு சரியாக செயல்பட்டு இருந்தால் உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம் அல்லது வெகுவாக குறைத்திருக்கலாம். சுனாமியை முன்கூட்டியே அறிவிக்கும் கருவிகள் துண்டிக்கப்பட்டு செயல்பாட்டில் இல்லாமல் இருந்தன. இயேசு தம்முடைய சீஷர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும் மனம் திரும்பாத பாவங்களை குறித்து எச்சரிப்பு விடுக்கும்படிக்கு அவர்களுக்கு வலியுறுத்தினார். ஒருவருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் விசுவாசிகளுக்கு அவருடைய பாவத்தை தாழ்மையுடனும் தனிப்பட்ட விதத்தில் ஜெபத்தோடும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று இயேசு குறிப்பிடுகிறார். அவர் மனம் திரும்பினால் அவருடனான பிரச்சனை நீங்கி உறவு புதுப்பிக்கப்படும். பாவம் செய்த அந்த நபர் மனம் திரும்பாவிடில் அந்த பிரச்சனையை சபையின் முன்னிலையில் கொண்டு வர வேண்டும். தவறிழைத்தவர்கள் தன் தவறை குறித்து மனம் வருந்தாத பட்சத்தில் அவர்களை சபையை விட்டு வெளியேற்ற வேண்டும். ஆனாலும் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்க தவறக்கூடாது. கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களின் மனம் திரும்பாத பாவங்களை மென்மையாகவும் நேர்மையாகவும் அன்புடனும் எச்சரித்து பரலோக தேவனிடத்தில் மற்ற சக விசுவாசிகளிடத்திலுமான அவர்களின் உறவை புதுப்பிக்க பிரயாசப்படுவோம். இயேசு அங்கே அவர்களை நடுவில் இருக்கிறார் என்று வாக்களித்து இருக்கிறார்.